ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் கொள்ளுகின்ற அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம். அவரிடம் நம்ம அச்சம் கொள்கின்ற பொழுது அந்த ஞானம் நம்மை வழிநடத்தும். அந்த ஞானம் ஆண்டவராகவே நம்மோடு இருக்கும். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக சீராக்கினுடைய ஞானத்துவத்திலிருந்து முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஞானம் எப்படிப்பட்டது, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோர் எப்படி இருப்பார்கள், அந்த ஞானம் எப்படி தன்னை ஏற்றுக்கொள்பவரை வழிநடத்துகிறது. ஞானத்துக்கு அன்பர், கடவுளுக்கும் அன்பர், ஞானத்திற்கு அன்பர், வாழ்விற்கும் அன்பர். அந்த ஞானம் தன்னை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு உதவி புரிகிறது, தன்னை ஏற்றுக்கொள்வோரை வாழ வைக்கிறது. அந்த ஞானம் இருக்கும் இடத்திலே கடவுளும் இருப்பார். அந்த ஞானம் முதலிலே தன்னை நாடி வருபவர்களை, தன்னை தேடி வருபவர்களை கோணலான பாதையில் அழைத்து செல்லும், கரடு முரடான பாதையில் அழைத்து செல்லும், வழிகள் நிறைந்த பாதையில் வழிநடத்தி செல்லும். அவர்கள் அந்த ஞானத்திற்கு ஏற்றவர்களாக இருந்தால் நல்ல பாதையிலே நீடுடி வாழ்வதற்கு தேவையான ஆசிரியர் வழங்குகிறது என்று சீராக்கினுடைய ஞானத்திலிருந்து முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், ஆண்டவரே, உமது பெயரால் வேறு ஒருவர் பேயை ஒட்டி கொண்டிருந்தார், நாங்கள் அவரை தடுத்து விட்டோம் என்று சொல்கிறார். ஆண்டவர் அதற்கு சொல்கிறார், தடுக்க வேண்டாம், நமக்கு எதிராக இல்லாதவர் நம் சார்பாக இருக்கிறார். அதனால் நீங்கள் செய்யாததை அவர்கள் செய்கிறார்கள். எப்பொழுதுமே நம்முடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அவர் நமக்கு எதிரானவர்கள் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல வேளைகளிலே, இன்றைய காலகட்டங்களிலே மனிதன் ஒருவனை ஒருவன் அடித்து கடித்து விழுங்குவதுதான் மிகப்பெரிய ஒரு பாவ செயலாக இருக்கிறது. ஒருவனைப் போல இன்னொருவன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறில்லை. ஆனால் நம்முடைய குணநலன்களை மறந்துவிட்டு அவனைப் போல இருக்க விரும்புவதுதான் மிகப்பெரிய மானக்கேடான செயல். கடவுள் எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு அழகை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதன் இருக்கவே முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அதனால் இல்லாத மனிதனையே கற்பனை செய்து கொண்டு அவனைப் போலவே முட்டை அடித்துக் கொள்வது, அவனைப் போலவே பேசுவது, அவனைப் போலவே நடப்பது என்றால் நம்முடைய தனித்துவம் எங்கே போனது? அதனால்தான் நமக்கு எதிராக இல்லாதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது கடவுளுடைய பங்கில், கடவுளுடைய நினைவில் மட்டும் இதை வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளைப் போல இருக்க முயற்சி செய்யுங்கள். அவர் நம்முடைய விண்ணக தந்தை, அவர் நம்மை படைத்தவர். ஆனால் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையைப் போல நடங்கள், தாய் தந்தையைப் போல இருங்கள். நான் என் தந்தையைப் போல இருப்பேன், நான் என் தாயைப் போல இருப்பேன், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரியாத ஒருவரை போல நான் இருக்க விரும்புவேன் என்பது உன்னை நீ இழப்பதற்கு சமம். முகவரி இல்லாமல் வாழ்வது முட்டாள்தனம். முடிந்தவரை கடவுளுக்கு உரிய மக்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.